எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு கதைக்க போற பார்ட் வந்து நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட ப்ரோக்ராம் த ப்ராடக்ட் ரிமூவிங் ப்ரோசஸ் ஃப்ரம் த வாட்ச் லிஸ்ட். அதாவது நம்மளோட ஒரு ப்ராடக்ட் பார்ட் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இருந்து எப்படி டிலீட் பண்றதுன்னு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட ப்ராடக்ட் நம்ம வாட்ச் லிஸ்ட்லயும் டிலீட் பண்ணலாம். இல்லாட்டி இது ஃபர்ஸ்டா ஆட் பண்ணியிருந்தோம்ல, நம்ம இப்ப ஹோம் பேஜ்ல இருந்தா ஆட் பண்ணோம். இதுல இருந்தும் இதுலயும் என்னன்னு சொன்னா இப்ப இதுல ரெட் கலரா இருக்கு. ஸோ இதுல பிளாக்கா இருக்கு. அதாவது இப்ப இந்த ஹெச்பிங்கிற லேப் எடுத்தா இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாட்ச் லிஸ்டுக்கு இப்ப ஆட் பண்ணாம தான் இருக்கு. இப்ப இந்த எம்எஸ்ஐங்கிறது ஆட் பண்ணிருக்கு. இது நோட் பண்ணுங்க, இந்த ஹார்ட் வந்து இப்ப ரெட் கலரா இருக்கு. அதாவது வாட்ச் லிஸ்ட்ல இந்த பார்ட் ஆட் ஆகிருக்கு, இந்த பார்ட் ஆட் ஆகாம இருக்கு. ஸோ நான் இப்ப இதுல இருந்தே தொடங்குறேன். ஸோ மறுபடியும் நான் இந்த பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப இது பிளாக்கா இருக்கு. ஓகே, இப்ப இது ரெட் கலரா மாறிட்டு, அதாவது இது நம்மளோட வாட்ச் லிஸ்ட் பார்ட்டுக்கு இப்ப ஆட் ஆகி இருக்கு. ஓகே, இந்த ஹெச்பிங்கிறது இப்ப ஆட் ஆகி இருக்கு. ஓகே, இப்ப இந்த வாட்ச் நான் இன்னொரு ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஸோ அதே ப்ராடக்ட் எடுக்காம இப்ப இது ஆட் ஆகிருக்கு தான். இப்ப இந்த ஐஃபோன் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வாட்ச் லிஸ்ட்ல இருந்தும் டிலீட் பண்ணலாம், இதுல இருந்தாலும் டிலீட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்டா இதுல இருந்து டிலீட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்ப ரெட் கலரா இருக்கு. ஓகே, பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. இப்ப ரிமூவ்ண்டு நமக்கு ஒரு அலர்ட் ஒன்று விழுந்திருக்கு. ஸோ இந்த அலர்ட் ஓகே கொடுப்போம். ஓகே, ரீஃப்ரெஷ் ஒன்று கொடுத்தாச்சு. ஓகே, இந்த ப்ராடக்டை தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். உங்களுக்கு புரியாட்டி நான் இன்னொரு பார்ட் சொல்லித்தரேன். ஸோ இப்போ சாம்சங் எடுப்போம். சாம்சங் வந்து நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இப்போ ஆட் ஆகிருக்கு. ஏண்டா இது ரெட் கலரா இருக்கு. ரெட் கலரா இருந்தா நம்ம இந்த ப்ராடக்ட் வாட்ச் லிஸ்ட்டுக்கு ஆட் ஆகி இருக்கிறோன்னு தான் அர்த்தம். பிளாக் கலரா இருந்தா இது வாட்ச் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப இது ரிமூவ் பண்ணுவோம் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருந்து. ஓகே, இந்த பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. இப்ப கிளிக் பண்ண பிறகு ரிமூவ்ண்டு வந்துச்சு அலர்ட். இப்ப நம்ம ஓகே பண்ணுவோம். ஓகே பண்ண பிறகு இப்ப நம்மளோட இந்த சாம்சங் பார்ட் வாட்ச் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஓகே, நான் பார்ப்போம் இப்ப இந்த ப்ராடக்ட் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கா இல்லையாண்டு. ஓகே, இந்த பார்ட் இப்ப அந்த ப்ராடக்ட் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இல்ல, ரிமூவ் ஆகி இருக்கு. ஸோ நான் இப்ப இந்த ஒப்போங்கிற இதை எடுக்கிறேன். நான் இதுல இருந்து எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்றேன். இந்த ஒப்போவை நான் எடுப்போம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒப்போவை ஓகே, இந்த ஒப்போங்கிற போன் இப்ப வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு, நீங்களும் பாத்தீங்க. ஓகே, இப்ப நான் இதை ரிமூவ் பண்றேன். ஓகே, இதுவும் ரிமூவ் ஆயிட்டு. இப்ப பாப்போம் வாட்ச் லிஸ்ட்ல இது இருக்காண்டு. ஓகே, வாட்ச் லிஸ்ட்லயும் இது ரிமூவ் ஆகி இருக்கு. ஸோ ஹோம் பேஜ்ல இருந்து எப்படி ரிமூவ் பண்ற பார்ட் எப்படின்னு நான் காட்டிட்டேன். இப்ப பாட்டு நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இருந்து எப்படி ரிமூவ் பண்றதுண்டு நான் மறுபடியும் ஆட் பண்றேன் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இதுவும் ஒப்போங்கிறது ஆட் ஆகிருக்கு. சாம்சங் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஐபோன்,
இந்த லேப்டாப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்லயும் ஆட் ஆகி இருக்கு. இப்போ நான் ஓகே 5 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த 5 ப்ராடக்ட்ஸும் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. ஓகே, இந்த 5 ப்ராடக்ட்ஸும் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. இது பாருங்க, இது எப்படி ஆட்டோமேட்டிக் டிலீட் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். ஓகே, இதான் வாட்ச் லிஸ்ட் பார்ட். இந்த வாட்ச் லிஸ்ட் பார்ட்ல இருந்து ஒரு பட்டன் ஒன்று நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், ரிமூவ் பட்டன். ஓகே, இந்த பட்டன் நான் ரிமூவ் பண்றேன். இப்போ ரிமூவ் கிளிக் பண்ணா ஓகே, அந்த ப்ராடக்ட் டிலீட் ஆகிரும். இந்த பார்ட் ஈஸி. நம்மளோட ஹோம் பேஜ்ல இருந்து டிலீட் பண்றதை விட இந்த பார்ட் ரொம்ப ஈஸி. ஹோம் பேஜ்ல இருந்து டிலீட் பண்றேன்னு சொன்னா அதுல அந்த பட்டனை கிளிக் பண்ணி அலர்ட் ஒன்று வரும். அந்த அலர்ட்டை கிளிக் பண்ணா தான் ரிமூவ் பார்ட் வேலை செய்யும். இதுல இந்த பட்டன் கிளிக் பண்ணாலே போதும், ரிமூவ் ஆயிரும். ஓகே, நான் இப்ப 2 ப்ராடக்ட் டிலீட் பண்ணிட்டேன், அதாவது ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப பார்ப்போம் இது டேட்டாபேஸ்லயும் ரிமூவ் ஆகி இருக்காண்டு. ஓகே, இந்த பட்டன் அப்பதே இது 5 ப்ராடக்ட் தான் இருந்து, இது அப்படி 5 ப்ராடக்ட் இருக்கு. இது இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் டிலீட் ஆகி இருக்காண்டு. ஓகே, இப்ப 3 ப்ராடக்ட் தான் இருக்கு. அந்த மிச்ச 2 ப்ராடக்ட்டும் டிலீட் ஆயிட்டு. நான் இது இந்த 3 ப்ராடக்ட்டும் டிலீட் பண்ணி காட்டுறேன். ஓகே, வாட்ச் லிஸ்ட்ல டிலீட் பண்ண ரொம்ப ஈஸி. நான் இந்த ஒப்போங்கிறத மறுபடியும் நம்மளோட ஹோம் பேஜ்ல இருந்து டிலீட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க இதுல டிலீட் பண்ணா ஈஸியா இல்லாட்டி நான் ஹோம் பேஜ்ல டிலீட் பண்ணாலே ஈஸியாண்டு. என்ன ப்ராடக்ட் இருந்துன்னு பார்ப்போம். ஓகே, ஒப்போ. ஃபர்ஸ்ட் இமேஜ். ஓகே, வாட்ச் லிஸ்ட்ல எடுத்தா வாட்ச் லிஸ்ட்ல அந்த பட்டன் கிளிக் பண்ணாலே போதும், அந்த இமேஜ் அந்த ப்ராடக்ட் டிலீட் ஆயிரும். இது பார்ப்போம். இப்ப இதுல இந்த பட்டனை கிளிக் பண்ணா ரிமூவ்னு காட்டும். இப்ப இந்த கிளிக் பண்ணா தான் இந்த ரிமூவ்னு காட்டும். அப்போ வாட்ச் லிஸ்ட்ல இருந்து டிலீட் பண்ணாதான் ரொம்ப ஈஸி. ஓகே, நான் இப்ப ப்ராடக்ட் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப எம்டியா இருக்கு. இப்ப இது 3 ப்ராடக்ட் இருக்கு. இப்ப மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணா மொத்த ப்ராடக்ட்டும் டிலீட் ஆயிருக்கு. ஓகே, இதான் ரிமூவிங் பார்ட். இந்த பார்ட்டோட கோடிங் பார்ட் நான் பார்ப்போம் இப்ப. ஓகே, இதான் ரிமூவ் பட்டன். இந்த பட்டனும் நான் பட்டன்கிற இது எடுத்து இதுல ரிமூவ், அதாவது ஏ கொடுத்துருக்கேன். அதாவது இது ஆங்கர் டெக்ல தான் இந்த பட்டன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ரிமூவ்ங்கிற பட்டன். இந்த பட்டனுக்கு ஒன் கிளிக் கொண்டு கொடுத்து வச்சிருக்கேன், ரிமூவ் ஃப்ரம் வாட்ச் லிஸ்ட். இதுலயும் PHP ஸ்கிரிப்ட் ஓபன் பண்ணி இதுல அதுக்குள்ள தான் எக்கோ ஒன்று கொடுத்து $list_id ரிமூவ் பார்ட். இப்ப பார்ப்போம் இந்த ரிமூவ் ஃப்ரம் வாட்ச் லிஸ்ட் நம்மளோட script.jsல இப்படி ஃபங்க்ஷன் பண்ணிருக்கிறோம். ஓகே, இதான் அந்த ஃபங்க்ஷன் ரிமூவ் ஃப்ரம் வாட்ச். இதுலயும் ஐடிஸ் தான் அனுப்பி வச்சிருக்கிறேன். இதுலயும் XM HTTP ரிக்வெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதாவது அஜெக்ஸ் ஒன்றும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல இஃப்குள்ள வந்தா இதுல ரெஸ்பான்ஸ் கொடுத்து $delete இருக்கு. அதுக்கப்புறம் window.location reload, எல்ஸுக்கு வந்தா அலர்ட் காட்டும்.
அண்ட் இதுலயும் கெட் மெத்தட்ல தான் அனுப்பி வச்சிருக்கிறேன். இதுல ரிமூவ் வாட்ச் லிஸ்ட் ப்ரொசஸ் டாட் பிஹெச்பின்னு தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இப்ப இந்த ப்ரொசஸ் டாட் பிஹெச்பியை பார்ப்போம். இதான் நம்மளோட ரிமூவ் வாட்ச் லிஸ்ட் டாட் ப்ரொசஸ் பிஹெச்பி. இந்த ப்ரொசஸ் பார்த்தா நம்மளோட அட் வாட்ச் லிஸ்ட் ப்ரொசஸை விட கம்மியாக தான், அதாவது ஈஸியான வேலை தான் இருக்குது. இதுலயும் பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சு நம்மளோட கனெக்ஷன் டாட் பிஹெச்பியை இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது நம்ம ஜேஎஸ்ல கெட் மெத்தட்ல தான் அனுப்பி வச்சிருக்கோம். ஸோ அதனால இதுலயே நான் ஈஸியா கெட் மெத்தட் எடுத்த ஐடியா. இது வந்து வாட்ச் லிஸ்டோட ஒரு பார்ட். இது வந்து delete from watch list, அதாவது ப்ராடக்ட் delete பார்ட். இதுல எக்கோக்கு வந்தா something went wrong காட்டும். ஓகே, இவ்வளவுதான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரிமூவ் பண்ற பார்ட். நான் சொல்லி தந்த பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாங்க ஓகே, நம்ம இந்த வாட்ச்லிஸ்ட் பார்ட்டுக்கு நாங்க இப்போ 3 பார்ட் கதைச்சிருந்தோம். அதாவது இந்த வாட்ச்லிஸ்ட் டிசைன் பண்ற பார்ட், அண்ட் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆட் பண்ற பார்ட் வாட்ச்லிஸ்ட்டுக்கு, அண்ட் லாஸ்டா இப்ப கதைச்சோம் நம்மளோட இந்த வாட்ச்லிஸ்ட்ல இருந்து ப்ராடக்ட் டிலீட் பண்ற பார்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திப்போம்.